இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோ பார்க்கும்போது வாண்டடா வந்து வாங்கி கட்டுறதுக்கு பார்வதியை விட சிறந்த ஆள் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா விக்கல் சிக்ரமோட ஃபேமிலி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அவனை கொஞ்சம் அடிச்சு திருத்துங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது காமான பர்சனாக இருந்தால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ளைய திருத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நான் திருத்துறேன்னு சொல்லிட்டு போவாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டை வச்சு செய்வாங்கன்னு பார்த்தா பார்வதி அங்கே உட்காந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்து வச்சு செஞ்சுட்டு விக்ரம் வந்து இதை பண்றான் அதை பண்றான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. எனிவேஸ் ஓரளவுக்கு அவங்களும் ஃபன்னா தான் எடுத்துக்கிறாங்க. பார்வதியும் பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு போலக்கல, ஆனா டீசெண்டா நொறுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது டைரக்டா நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாம இவனுக்கு உன்ன மாதிரி ஒரு சிஸ்டரா இருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல எக்கச்சக்கமான அர்த்தங்கள் உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப விக்கல் சிக்ரமுக்கு அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதுல இருந்து அவர் எப்படி கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்ற மொத்த விஷயத்தை டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரமோ ஃபேமிலியை இவ்வளோ கடைசியாக ஏன் உள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நேற்று செக்மெண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதாவது விக்கல் சிக்ரம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் பெரிய கண்டென்ட் இருக்காது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், சேனலுக்கும் தெரியும். இதுவே பார்வதி ஃபேமிலி உள்ள வந்தால் கமருதீன் ஃபேமிலி சேம் டைமில் உள்ள வந்தால் கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும் தெரியும். அதனால தான் இவன் ஃபேமிலி மட்டும் சரி ஓகே கொஞ்சம் தள்ளி வைப்போம், இவன் சுபிக்ஷா அது எல்லாத்தையும் தள்ளி வைப்போம், பெருசாக இந்த கண்டென்ட் இருக்காது, சும்மா வருவாங்க 4 வார்த்தை டீசெண்டாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. எங்களுக்கு டீசென்சி வேணாம், எங்களுக்கு அங்கே கலவரம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேனலும் அதை தான் விரும்புது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மாதிரி ஒரே கலவரமாக பயங்கரமாக ஷோவை கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப என்ன வேலை வாங்குறேன் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி அவன் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கும் போது நெக்ஸ்ட் கனி இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிட்டாலும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல கனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா விக்கல் சிக்ரமும் கனியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே பார்வதி அவன் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கும் போது ஆப்வியஸாக அவங்க வந்து குரல் கொடுக்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக பார்வதிக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நான் அவங்க பேசும்போது சூனிய கிளவி இவ எதுக்கு உள்ள வரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா கனியை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கழுவித ஊற்ற தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் ரொம்ப சைலண்டாக எந்த கவுண்டரும் கொடுக்காம இருக்கா அப்படி இல்லை. ஆனால் மற்றவங்க ஃபேமிலி எல்லாம் வரும்போது கவுண்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாப்புல. ஸோ அதனால பார்வதி பண்ணுறது ஒன்றும் அந்த அளவுக்கு தப்பு இல்லை, போட்டு வாங்கலாம். ஏன்னா பார்வதி அவங்க அம்மா வரும்போதில் அந்த கலாச்சிட்டு இருந்தா அப்படி. ஸோ திருப்பி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் நிறைய வாங்கி கட்டிக்கிறாங்க. அந்த மனுஷங்கிட்ட வந்து உங்கள் பையனை கொஞ்சம் திருத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மனுஷன் எவ்வளோ அதாவது ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, நீ என்னென்ன பண்ண எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, என் பிள்ளைய போய் நான் திருத்தணும்ல அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் என்னெல்லாம் யோசிச்சுட்டு போயிருவார் மட்டும் யோசிச்சு பாருங்க. எனிவேஸ் விக்கல் சிக்ரம்கிட்ட வந்து அவங்க கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப எமோஷனலாக உன்னை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சார், ஏன்னா மேடம் நீங்கள் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவனை யாராவது எமோஷனலாக டவுன் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அவன் தாங்க எமோஷனலாக ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அழுகுறான், எதுக்கு அழுகுறான், ஒரு இளவுமே புரியாமல் அவன் பாட்டுன்னு ஒரு பக்கம் அழுகுறான். சுபிக்ஷா ஒரு பக்கம் அழுகுது, சுபிக்ஷா அழுதோன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் அழுகுறான். கேட்டால் அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றான். சரி ஓகே, ஆதிரை வெளியே போகுது, ஆதிரை வெளியே போகணும்னு அழுகுறான். அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அழுகுறான். ஏண்டா டே என்னடா ஏன்டா. ஆக்சுவலாக விக்ரமோட கிராஃப் எங்கே திரும்ப இறங்குச்சு, அவனுக்கான ஓட்டுகளும் பயங்கரமாக ஏறிட்டு இருந்ததுங்க, அதெல்லாம் வந்து மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவன் கிராஃப் எங்கே இறங்குச்சுன்னா இப்போதைக்கு அவன் டாப் 5 கூட இல்லை, அந்த அளவுக்கு தான் அவனோட ஓட்டு இருக்குது. ஸோ இதுக்கான மெயினான காரணம் அவனோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விஜய் சேதுபதி குறைச்சிட்டாரு. அந்த பக்கெட் மேட்ரு எடுத்து பேசினார்ல, அந்த பக்கெட் மேட்ரு பேசாமல் இருந்தால் கூட விக்கல் சிக்ரமுக்கு ஓரளவு விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பக்கெட்டை வச்சு பயங்கரமாக முட்டு கொடுக்கும். எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு விக்கல் சிக்ரமுக்கு பிஆர் ஒர்க்கு சேனலே பண்ணுது. விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த வீக்கெண்டுமே அவர் பண்ணுற தப்பை கேட்கவே மாட்டார். இதோ போன வாரம் இந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து எதாவது கேள்வி கேட்பாங்க, விக்ரம் எதுக்கு இப்படி ஆனா அட்லீஸ்ட் ஒரு கேள்வி அது கேட்டுருக்கலாம்ல. எந்த கேள்வி கேட்கல, ஏதோ கேட்டாங்க எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கேருந்து நியூஸ்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு டெலிகாஸ்ட் பண்ணல, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஒன்றும் லைவ் இல்லை. ஸோ அங்கே பார்க்க போகிறது 1.5 hour ஷோ தானே. ஸோ அப்படின்னும் போது அதில் டெலிகாஸ்ட் பண்ணால் தானே தெரியும். இருந்தாலும் விக்கல் சிக்ரமாக கேள்வி கேட்டிருக்கணும், அதை வந்து டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்கணும். சேனல் என்ன பண்ணுது, ஓகே இவனை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா 1 hour ஷோ, அந்த 1.5 hour ஷோவில் அவனே சொல்கிறான், விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போகும்போது இந்த மாதிரி என்னோட செக்மெண்ட் மட்டும் முடிச்சிட்டாருன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த ஆதிரை மேட்டரில் வந்து நான் கொஞ்சம் எப்படி ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடனல, ஸோ அந்த கேம் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டு முடிச்சிட்டாருன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லியும் அந்த ஃபுட்டேஜை போட்டுமே அதை வந்து நீங்க அதாவது விக்கல் சிக்ரம் அடிக்கிறதையும் விக்கல் சிக்ரம கேள்வி கேட்கறது எதையுமே போடல. ஒருத்தன் அழுது என்ன வேணா பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்டு சாரி அதாவது நான் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி பண்ணுது, நான் மனசார சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சாரி விக்கல் சிக்ரம் தானே கேட்குறான். ஆனால் கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து நாமினேஷன் பண்ணும்போது
ஒருத்தங்க என்ன வேணா பண்ணிட்டு சாரி கேட்டா அது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறான். ஏன்னா டேய் நீயும் நான் சாண்ட்ரா கரெக்டாக ஆனாங்க அப்படின்னு சொல்ல வரல, இவனும் அதே கேம் தான் ஆனான். இவனும் என்ன பண்ணா, என்ன வேணா பண்ணிட்டு கடைசியில் சாரி தான் கேட்குறான். அதே தான் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் சொல்லலாம், என்ன வேணா பண்ணிட்டு ஒருத்தவங்க சாரி கேட்டால் அது எப்படி சரியாகும், அது வந்து சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி இவனே சொல்கிறான். எனக்கு அப்போ அவன் நாமினேட் பண்ணும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு, நீ யாரது, அதாவது கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவனே பேசுகிற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல விக்கல் சிக்ரமுக்கு சேனல் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் அவனோட கிராஃப் வந்து ரொம்ப குறைஞ்சது. இப்பயும் சரி சேனல் அவனை வந்து மேலே தூக்கிட்டு போகணும், டாப் 5 வைக்கணும் அப்படின்றது ரொம்ப மும்முரமாக இருக்குது. இப்போதைக்கு ஓட்டிங் இருக்கோ இல்லையோ அடிச்சு சொல்கிறேன், டாப் 5 கொண்டு போவாங்க. ஏன்னா வின்னரே விக்கல் சிக்ரமாக தான் புஷ் பண்ணிட்டு இருக்கு சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் அப்பட்டமா தெரியுதுல மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட இல்லாமல் இவங்க மட்டும் ஒரு பார்ஷியாலிட்டி வந்து விஜய் சேதுபதியை பார்க்குறாரு, சேனலும் பார்க்குதுல. ஏன்னா இவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக கேட்குறது, ரொம்ப சாஃப்டாக கேட்குறது. மோஸ்ட்லி இவன் தப்பு பண்ணால் கேள்வியே கேட்கறது இல்லை. அப்படின்னும் போது வெளியில் இருக்க நம்ம தானே கேட்கணும், நம்ம போட்டு பொழக்கலாம்ல அப்படின்றதுனால தான் போட்டு பொலன்னு போடலாங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்து ரொம்ப எமோஷனலாக நீ பிரேக் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ் அழும்போது கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேரண்ட்ஸாக அவங்க யோசிக்கிறது 100% கரெக்டு, இந்த மாதிரி அழுது தொலையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்று நீங்கள் தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லிட்டு போங்க, உன்னை யாரும் அள வைக்கல, நீயா தான் அழுதுட்டு இருக்க, அழுது மக்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கடா. நீ அழாமல் இருந்தால் கூட எல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆனால் நீ அழுவுறதுனாலே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவன் ஏன் இப்படி நடிப்பு நடிக்கிறான், மகா நடிப்பண்டா, நடிப்பு அரக்கண்டா நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடிப்பு அரக்கி சாண்ட்ரானா, நடிப்பு அரக்க விக்கல் சிக்ரம் அப்படின்ற நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அவங்க தங்கச்சி அக்கான்னு தெரியல, கூட யாரோ வந்திருக்காங்க, ஒய்ஃப்னு நினைக்கிறேன், ஒய்ஃப் தானே எனக்கு சரியாக தெரில. எனிவேஸ் அவங்க கூட வந்திருக்காங்க. ஸோ மேபி அவங்களாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லணும், இந்த மாதிரி வந்து ஓகே விக்கல்ஸ் இதெல்லாம் நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, நீ அழுவாத, அழுதுனா பக்கவா ட்ராமான்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் அழுகாமல் கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, அந்த எமோஷனல் இதை வந்து யார்கிட்டையும் காமிக்காது, அது ஒர்க் அவுட்டே ஆகல சுத்தமாக. ஏன்னா இங்கே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்போம். விக்கல்ஸ் செம்ம நாலேஜபிள், பயங்கரமாக பிடிச்சிப்பான். ஸோ அவங்ககிட்ட வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கம்பல்சரி திருப்பி அந்த அழுகிற ட்ராமா வந்து திருப்பி கொண்டு வர மாட்டான். ஆனால் அவங்க ஃபேமிலியில் யார் அதை கரெக்டாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அழுவாதன்னு சொன்னால் அவனுக்கு என்ன தோணுது, நான் எமோஷனலாக வீக்கான பர்சன் தானே அதனால் அழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி இல்லை அவன் எமோஷனலாக வீக்கான பர்சன்றது வேற, எமோஷனலாக ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு வந்து அழுது எமோஷனலாக மாற்றுறதுன்றது வேற. ஆனால் விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் தான் பண்ணுறாரு. ஒரு தப்பு பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அதாவது வேற யாராவது ஒருத்தவங்க அழுது ஒரு விஷயம் கிரியேட் பண்ணாலும் சரி, ஆப்போசிட்டில் இவனும் அழுது ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிடுறான். நீ அதாவது மற்றவங்களாவது அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இவன் அழுகிறதுக்கு காரணமே இல்லை. கேட்டால் எமோஷனலாக வீக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி எனக்கு என்னமோ தெரியல. ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எமோஷன் ஆகலை. ஸோ இப்போ கடந்த ஒரு 3 வாரமாக தான் ரொம்ப எமோஷனலாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்பிட்டும் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதெல்லாம் தாண்டி என்ன பொறுத்த வரைக்கும் மெயினாக விக்கல் சிக்ரமை நிறைய பேர் வெறுத்தது காரணம் விஜய் சேதுபதி தாங்க. அதை அடித்து சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு மனுஷன் அந்த பையனுக்கு வந்து முட்டு கொடுக்காம, இல்லைடா நீ உன் கேம் ஆடுறது தப்பு தான்டா, தப்புனா தப்புன்னு தானே சொல்லுவேன், திட்டு வேண்டாம். ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நல்லா ஆடுவான், போட்டு கிளிப்பாரு, கிளிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஏன்னா அவன் பண்ண தப்புனா தப்பு கேட்க தானே செஞ்சீங்க. ஒரு டைட்டில் வின்னராக அடிச்சோன்னா அந்த சீசன் ஃபுல்லாக வச்சு கிழிச்சிங்க, தப்பு பண்ணதே கேட்டீங்க. ஆனால் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டீங்க, ஒருத்தனை ரொம்ப பொத்தி பார்த்துப்பீங்க அப்படின்னா அது என்னமோ எனக்கு தெரிஞ்சு தப்பாக இருக்குது. ஆனால் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா பார்வதி அந்தளவுக்கு நோண்டி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தையை பிடுங்க நினச்சாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான், எப்படி பார்வதி அம்மா எப்படி டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளியே போகிறதால அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டோரில் இல்லாமல் அவுட்டோரில் தான் எடுத்து போடுவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.